எல்லாத்துக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சூப்பரான அப்டேட் வீடியோ தான். என்ன அப்படின்னா, நம்ம கடையை வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்கு பார்த்துக்கோங்க. என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடையில் வந்து ஏற்கனவே இந்த சிமெண்ட் தளம் தான் இருந்துச்சு. ரெண்டு கடையிலுமே அப்படிதான் இருந்துச்சு. அந்த ஆவின் கடையிலையும் அப்படிதான் இருந்தது, அந்த கருப்பட்டி கடையிலையுமே அப்படிதான் இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அதனால கொஞ்சம் அதை வந்து டைல்ஸ்லாம் போட்டு கொஞ்சமாக ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் அந்த தளம் வந்து இப்படி தான் இருக்கும். அந்த பழைய தளம் வந்து அது கொஞ்சம் என்ன சொல்ல பெருக்க அந்த வெளியில இருந்து ஒரு ஈஸியாக பெருக்க முடிய மாட்டேங்கு, அப்படி கொஞ்சம் இதாக இருந்ததுனால சரி நம்ம வந்து அதை மாற்றி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைகள் வந்து நடக்க பார்த்துக்கோங்க. நம்மளுடைய கடைகளில் என்ன ஜாமான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக சுத்தமான பனங்கருப்பட்டி சரியா, அதுக்கப்புறம் வந்து தேன், சுத்தமான தேன் இருக்குது. அதில் தேன்லேயுமே நல்ல 4-5 வெரைட்டி இருக்குது பார்த்துக்கோங்க. நாவல் தேன், துளசி தேன் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கப்புறமா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்லு கருப்பட்டி, புட்டு கருப்பட்டி, அதுக்கப்புறமா பனங்கற்கண்டு, இந்த மாதிரி ஜாமான்கள்லாம் இருக்குது. இந்த ஜாமான்கள் எல்லாமே நல்லா சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் ஒரிஜினலாகவும் கண்டிப்பாக கிடைக்கும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா நான் வந்து ஃபோன் நம்பர் தரேன், அதில் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து நாங்கள் கொரியரில் அனுப்பி வச்சுருவோம். கொரியர் சார்ஜ் கூட ரொம்ப ஜாஸ்தியாக வராது பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும் இங்கே நம்மள்ட்ட இருந்து அனுப்புகிற கொரியர் சார்ஜ். இந்த ஆவின் பார்லரில் வந்து ஏற்கனவே ஃப்ரிட்ஜு, அப்புறம் கூலரு, அப்புறம் வந்து விசி கூலரு, அதுக்கப்புறம் வந்து நம்ம இது ஃப்ரீசர் எல்லாமே இருந்தது பார்த்துக்கோங்க. அது அவ்வளோத்தையும் அப்படியே மாற்றி தூக்கி பக்கத்து கடையில் வந்து ஒரு 2 வாரத்துக்கு வாடகைக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து 2 கடையை எடுத்து வச்சுருக்கோம். ஆனால் அந்த 2 கடையை வந்து கொஞ்சம் குட்டி கடை பார்த்துக்கோங்க. இதில் உள்ள ஜாமான் அதில் வந்து வைக்க முடியலை. அதனால் கொஞ்சமாக ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இதில் உள்ள ஜாமான் அவ்வளோத்தையுமே ஒரு மாதிரி நெருக்கி வச்சு முடிச்சிட்டோம் பார்த்துக்கோங்க. அதனால் அந்த 2 கடையும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போதைக்கு இந்த கடை ரெடியானதுக்கப்புறம் நம்ம அந்த ஜாமானை அங்கேருந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கடையோட அமைப்பு வந்து இதுதான் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து டைல்ஸ் போடுறதுக்கு எல்லாமே இங்கே நீட் பண்ணி விட்டுட்டாங்க. நீட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அவங்க மட்டம் பார்த்து டைல்ஸ்களை வந்து வச்சாச்சு பார்த்துக்கோங்க. இன்றைக்கி அநேகமாக ஒரு கடை வந்து டைல்ஸ் போட்டுருவாங்க. இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வேலைகளை வந்து செய்வோம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.